அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் இந்தியா வெர்சஸ் அயர்லாந்து ப்ளே பண்ணக்கூடிய T20 மேட்ச், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் 2024ல் டுடே நடக்கக்கூடிய மேட்ச்சு. ஸோ 8 பிஎம்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்சுக்கான டீம் 11 ப்ரெடிக்ஷன், ஸோ பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணுறது, ரிஸ்கி பிளேயர் எப்படிலாம் ரொட்டேஷன் பண்ணலாம், பெஸ்ட் கேப்டன் விசி யாரை சூஸ் பண்ணலாம், ரிஸ்கி கேப்டன் விசி எப்படி சூஸ் பண்ணலாம், இப்படி டிஃப்ரெண்ட்டான பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டெஃபினேட்டாக பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் நம்ம வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு தான். ஸோ நான் ப்ளே பண்ணுறது ப்ளஸ் நம்மளுடைய ப்ளே மெம்பர்ஸ் ப்ளே பண்ணுறதுக்காக தான். எந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும், எப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம வீடியோஸ் வந்து அதிகமான வியூஸ் போகிறதில்ல. ஸோ அதை பற்றி நமக்கு ஒரே கிடையாது. நம்ம வீடியோ பாருங்கள், அதுக்கேற்றவாறு டீம் கிரியேட் பண்ணும்போது நிறைய நண்பர்கள் க்ளோஸாக போகிறாங்க, 1 or 2 பிளேயரில் மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். பிச் ரிப்போர்ட்டு, ஸோ நம்ம பெஸ்ட்டாக சொல்ல போகிறோம். எந்த மாதிரி பிச்சு பிஹேவ் பண்ண போன்ற விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே நண்பர்களே, ஸோ நம்ம ப்ரைம் டீம்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம டார்கெட் பண்ணி ப்ளே பண்ணக்கூடியது பூரா பிக் டீமு, ஒரு பெரிய டீமு, ஒரு சின்ன டீமு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பெரிய டீமு, அயர்லாந்து வந்து ஒரு சின்ன டீம். ஸோ அப்போ இந்தியா ஒன் சைடாக வின் பண்ணுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லைனாலும் வந்து இந்தியா வின் பண்ணுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எப்போவுமே நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ரைம் டீம்ஸில் 20 டீம்ஸ் வர கொடுக்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள், நீங்கள் 20 டீம்ஸ் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம ப்ரைமில் ஈஸியாக ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் வின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஸோ நம்ம டீம்ஸ் கொடுக்குறோம், அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஒரு பெட்டரான ஒரு கிரேட் வின்னிங்ஸ் உங்களால் எடுக்க முடியும். ஸோ அதுக்கான நம்ம ப்ரீவியஸ் நம்மளுடைய வின்னிங்ஸ்லாம் கேட்குறீங்க. ஸோ நம்ம ஹையஸ்ட்டாக 3.5 லேக் வரை வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணி நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனில் போகலாம். ஃபஸ்ட்டு பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஸோ பிளேயிங் 11 இந்த வருஷம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. T20 மேட்சஸில் விராட் கோலியே ஓப்பன் பண்ண வைக்கலாம். ஸோ அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ இனிஷியலாக ஓப்பன் பேட்ஸ்மேன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அண்டு சுப்மன் கில் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் விராட் கோலி அண்டு ரோஹித் சர்மா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்களா? சப்போஸ் ஓப்பன் பண்ணால் ஸோ பிளேயிங் 11 எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ பிளேயிங் 10 பொறுத்தளவில் ஸோ இதுதான் இன்னிங்ஸ் விராட் கோலி, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா, குல்தீப் யாதவ், சிராஜ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷீப் சிங். 10 பிளேயர்ஸ் ஓகே. ஒன் மோர் பிளேயர் யாராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஸோ சப்போஸ் ஜெய்ஸ்வால் அல்லது சுப்மன் கில் இவங்க 2 பேரில் இருக்கலாம். ஆனால் சப்போஸ் இவங்க 2 பேரில் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் ஜெய்ஸ்வாலுக்கு சான்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் அவங்க வந்து விராட் கோலி அண்டு ரோஹித் சர்மாவை இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண வைக்க போகிறாங்க அப்படின்னா, சுயரா வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் பிளேஸில் ஸோ ஜெய்ஸ்வால் வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ண மாட்டார். ஸோ அவருக்கு பதிலாக வந்து சிவம் துபேயே பிக் பண்ணி வருவாங்க. இப்போ சிவம் துபே பிக் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அவருடைய பேட்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா, இப்போ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது விராட் கோலி, ரோஹித் சர்மா. நம்பர் 3ல் சூரியகுமார் யாதவ் வந்துடுவார். நம்பர் 4ல் ரிஷப் பண்ட் தான் கம்பல்சரி. ஸோ அதுக்கடுத்து நம்பர் 5ல் ஹர்திக் பாண்டியா. ஸோ நம்பர் 6ல் சிவம் துபே. நம்பர் 7ல் ரவீந்திர ஜடேஜா. இந்த மாதிரி உங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்கும். ஸோ இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் இந்தியன் சைடு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், பும்ரா, சிராஜ், ஹர்ஷீப் சிங். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்கும். ஸோ இந்தியாவுடைய பேட்டிங்கை பொறுத்தவரை குல்தீப் யாதவ் வரை இருக்குது அப்படி சொல்லிடலாம். ஏன்னா அடுத்து குல்தீப் யாதவ் அதாவது பும்ராவுமே ஓரளவு டீசெண்டாக பேட் பண்ண முடியும். ஸோ சிராஜ் அண்ட் ஹர்ஷீப் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்டு. ஸோ மேக்ஸிமம் 7 பேட்டர்ஸோடு போகிறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனுடைய பிளேயிங் 11. ஸோ அதில் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஜெய்ஸ்வால் உள்ளே வர்றாரா அல்லது சுப்மன் கில்லுக்கான வாய்ப்பு இல்லை, ரொம்ப குறைவு. ஜெய்ஸ்வால் உள்ளே வர்றாருன்னா அவர் ஓப்பன் பண்ணுவார் ரோஹித் சர்மாவோட. ஸோ அப்போ நம்பர் 3 வந்து விராட் கோலி வந்துடுவார். நம்பர் 4 வந்து சூரியகுமார் யாதவ் வந்துடுவார். ஸோ அதுக்கடுத்து நம்பர் 5 ரிஷப் பண்ட். ஸோ அந்த மாதிரி பேட்டிங் கொஞ்சம் கீழே டவுன் ஆகும். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. ஸோ விராட் கோலி அண்டு ரோஹித் சர்மா இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணால் ஸோ அது பேட்டிங் ஆட்டமா அதை கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்க. ஸோ இது பிளேயிங் 11 இருக்கும். ஸோ அடுத்து அயர்லாந்து சைடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 10 பிளேயர்ஸ் சுயராக ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அயர்லாந்து சைடு ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறது யார் அப்படின்னா ஸ்டெர்லிங் அண்டு பால் பிர்னி. நம்பர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரி டெக்டர் வந்துடுவார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4ல் டெக்கர் வந்துடுவார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 5ல் இங்கே வந்து கேம்பர். நம்பர் 6ல் டோக்ரல். 7ல் மார்க் அடையர். அதுக்கடுத்து ஜி டிலானி.
ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் மோர் பிளேயர் இருக்காங்க. சப்போஸ் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பவுலர்ஸில் மெக்கார்த்தி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்படின்னா அந்த பிளேஸில் அவங்க பேட்டிங் இறங்கிடுவார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டில் அண்டு யங். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பிளேயிங் 11 இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது 11th பிளேயர்ஸை மெக்கார்த்தி. ஏன்னா மெக்கார்த்தி சூப்பர்பான ஒரு பேட்டிங். நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கோம். 50+ நிறைய அடிச்சிருக்காரு. ஸோ இந்தியாவுக்காகவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அப்போ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது ஸ்டெர்லிங், பால் பெர்னி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்பர் 3ல் டெக்டர், நம்பர் 4ல் டக்கர். ஸோ அந்த அதுக்கடுத்த பேட்டிங் ஆர்டர் வரிசையாக வரும். ஸோ ஓகே, இதான் உங்களுடைய பிளேயிங் 11 இருக்கும். ஸோ ஓகே, இப்போ அயர்லாந்து டீம்ஸுடைய பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது மார்க் அடையர் இப்போ ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. பேட்டிங் அண்டு ப்ளஸ் பவுலிங் ரெண்டுலேயுமே கலக்கு ஒரு விக்கெட் டேக்கராக தொடர்ந்து இருந்திருக்காரு. அது மாதிரி லிட்டிலுடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸும் கிரேட்டாக இருக்குது. அது மாதிரி கிரேக் யங்கு. ஸோ இந்த 3 பவுலர்ஸுமே 3 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. ஸோ 3 ஃபாஸ்ட் பவுலர் தான் இருக்காங்கல்ல. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேம்பர் இருக்கார், டிலானி இருக்காங்க. இப்போ அந்த அப்படி இருக்கிறதுனால ஒரு 5 பவுலர்ஸ் இருக்காங்க. தேவைப்பட்டால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5th பவுலர் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6th பவுலர் ஆப்ஷனுக்கு டெக்டர் அண்டு டோக்ரல் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சப்போஸ் மெக்கார்த்தி வேணாம் அப்படின்னு கட் பண்ணிவிட்டு அடையரோ அல்லது ராக்கோ ஏதோ ஒரு பேட்ஸ்மேனை ட்ரை பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஏன்னா அவங்க பேட்டிங் இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அடையரோ சப்போஸ் அடையர் வந்தாருன்னா இன்னிங்ஸை சுயராக ஓப்பன் பண்ணுவார். ராக் வந்தாலுமே ஒரு மிடில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பால் ஸ்டெர்லிங் பேட்டிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு வெயிட்டான இந்தியன் டீம்ஸ் ஒரு பிக்கஸ்ட் டீம்ஸ்க்கு ப்ளே பண்ண போகுது கொஞ்சம் பேட்டிங் ஆர்டர் ரைஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கெஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்காங்க. இப்போ சப்போஸ் லிட்டியில் கூட ட்ராப் பண்ணி மெக்கார்த்தியை கொண்டு வருவாங்களா, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேறாக இருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து கேம்பரும் ஒரு மீடியம் பேஸ் பவுலர், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 4 பவுலர் இருக்காங்க. அப்போ ஸ்பின்னர் பேசிஸில் வந்து டிலானி, டோக்ரல், டெக்டர் இந்த மாதிரி 3 பவுலர்ஸ் இருக்கிறதுனால அப்போ ஒன் மோர் நம்ம வந்து எதுக்கு பவுலர்ஸ் மெக்கார்த்திக்கு போகணும், ஒரு பேட்டர்ஸ் எடுக்கலாம் அந்த மாதிரி கெஸ் பண்ணாங்கன்னா ஸ்வீராக இவங்களுக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுங்க. ஆன் டைமில் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இப்போ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பால் ஸ்டெர்லிங், பால் பெர்னி 2 பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்பர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்டர். ஸோ ஒரு சில ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த டாப் 3 பேட்டர்ஸ் சப்போஸ் ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படின்னா இப்போ இனிஷியலாக ஒரு 3 விக்கெட் லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் டோக்ரல், டக்கர், இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேம்பர் இவங்களுடைய 3 பேருடைய பேட்டிங் ஓரளவு டீசெண்டாக இருக்கும். அது மாதிரி மார்க் அடையருடைய பேட்டிங் டீசெண்டாக இருப்பதற்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. டிலானி பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் பிரேக் பவுலர், லெக் பிரேக் பவுலர், லெக் பிரேக் கூகுளி பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டி உண்டு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அண்ட் ரைட் ஹேண்டர்ஸ் 2 பேருக்கும் பெஸ்ட்டாக பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து பேட்டிங்கில் ஒரு டீசென்ட் கொடுத்தா ஓரளவு டீமில் வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 3 ஓவர்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 4 ஓவர் பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது கிரேக் யங்கு, மார்க் அடையர், டிலானி இந்த 3 பேருமே வீசிடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். லிட்டில் கூட வீசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இந்த மாதிரி பவுல் பண்ணுவாங்க. இன்சியல் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இன்சியலாக வந்து பார்த்தீங்கன்னா அடையர் அண்ட் யங்கு தான் வந்து இன்சியலாக பவுல் பண்ணுவாங்க. டெத்துலேயும் அவங்க தான் பவுல் பண்ணுவாங்க. லிட்டில் நிறைய டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் தான் பவுல் பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு சில மேட்சஸ் ஸோ இந்த மேட்ச்சு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பவுலிங் சப்போர்ட்டிங் இருந்தால் 3 பேருமே இன்சியலாக பவுல் பண்ணுறாங்க. அந்த பவர் பிளே ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஏன்னா சப்போஸ் இன்சியல் ஸ்விங் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் லிட்டில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்தியன் டீம்ஸ் இன்சைடு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்வீராக வந்து இப்போ சிவம் துபே உள்ளே வர்றாரு அப்படின்னா பவுலிங் ஆப்ஷன் அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா இவங்களுடைய ஓவர்ஸ்லாம் கம்மியாகும். இந்த 4 பேரும் 4 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் இந்த 4 பவுலர்ஸில் யாராவது அடி வாங்குறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறையும்னு நினைக்கிறேன். சிராஜ் மாதிரி பவுலர்ஸ் விக்கெட் லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா ஸ்வீராக இப்போ ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியாவோ அல்லது சிவம் துபே வந்தால் கூட ஒரு 3 ஓவர்ஸ் வரை பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. ஸோ இனிஷியலாக பவுல் பண்ண போகிறது பும்ரா அண்டு ஹர்ஷீப் சிங் தான். டெத்துலேயும் அவங்க தான் பவுல் பண்ண போகிறாங்க. சம்டைம்ஸ் சிராஜ் இனிஷியல் ஸ்விங் இருந்ததுன்னா கண்டிப்பாக பும்ரா அண்டு சிராஜ் கூட பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். 3 பேருமே பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதையும் கெஸ் பண்ணிங்க. ஹர்திக் பாண்டியா கூட சில நேரங்களில் பவுல் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் அவருடைய கேப்டன்சியில் அது நடக்கும். ஆனால் ரோஹித் சர்மாவை பொறுத்தளவில் ஸ்வேரா வந்து ஹர்திக் பாண்டியாவை ஓப்பன் பண்ண இனிஷியலாக பவுல் பண்ண வைக்க போகிறது இல்லை. ஸ்வேரா வந்து பார்த்திங்கன்னா பும்ரா அண்டு சிராஜ், ஹர்ஷீப் சிங் இந்த மாதிரி உங்களுடைய பவுலிங் ஆர்டர் இருக்கும். ஸோ மிடில்
குல்தீப் யாதவ். உங்க 4 பேருமே 4 ஓவர் பவுல் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாலும், சிராஜுக்கான ஓவர்ஸ் கம்மியா ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரீசென்ட்டா பெஸ்ட்டா இருக்கிற பட்சத்தில 4 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். சில நேரங்கள்ல ஸ்டிக் பண்ணி கூட போவாங்க. இந்த 5 பவுலர்ஸ். அப்ப ஹர்திக் பாண்டியாவுக்கு ஓவர்ஸ் இருக்காது. அவர் ஒரு பேட்டிங்ல அவர் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அந்த மாரி விஷயங்கள் கூட இருக்கு. ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ பேட்டிங்க பொறுத்தளவுல பார்த்துக்கணும். டாப் 3 பேட்டர்ஸ் 4 பேட்டர்ஸுமே சூப்பர்பா இருக்காங்க. இந்த பர்ட்டிகுலர் வென்யூ நம்ம வந்து பிட்ச் ரிப்போர்ட்ட பத்தி நான் சொல்லல. நியூயார்க்ல தான் ப்ளே பண்றாங்க. ஸோ பிட்ச் வந்து எங்கே ப்ளே பண்றாங்கன்னா, நியூயார்க்கு. ஸோ நியூயார்க்குடைய பிட்ச் பொறுத்தவரையில இப்போ லாஸ்ட் மேட்ச் ஒரே ஒரு மேட்ச் இலங்கையும் அதாவது ஸ்ரீலங்கா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ப்ளே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவர் ரொம்ப ஈஸி இல்ல. ரொம்ப வெரி வெரி டஃப். கம்ப்ளீட்டா விக்கெட்ட லூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் இந்த ஒரு மேட்ச்சுமே அந்த மாதிரி அமைவதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இனிஷியல் விக்கெட் லூஸ் பண்ணுறது நிறைய அது இந்தியாவாக இருந்தாலும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க சைடு வந்து பார்க்கும்போது அயர்லாந்து சைடு பார்க்கும் பொழுது டாப்பில் அதாவது டாப் 3 பவுலர்ஸுமே சூப்பராக இருக்காங்க. மார்க் அடேயர், லிட்டில் அண்டு கிரேக் யங் 2 பேருமே பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த மாதிரி பிட்ச்சு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுடைய ஓப்பன் பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிளாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி ரோஹித் சர்மா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. விராட் கோலியும் ஸ்ட்ரகிளாக இருக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது மாதிரி இந்தியன் பவுலர்ஸ் அப்படின்னு 2 3 ஃபாஸ்ட் பவுலருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய டாப் ஆர்டர் பேட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிளாக இருக்க நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு மேட்சை பொறுத்தளவில் நீங்கள் ஜிஎல் வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்தெந்த டாப்பில் இருக்கக்கூடிய பேட்டர்ஸை யாரை மிஸ் பண்ண போகிறீங்க, யாரை மிஸ் பண்ணி பிக் பண்ணுறீங்க, இதை கரெக்டாக நீங்கள் மிஸ் பண்ணி ட்ரா பண்ணி பிக் பண்ணீங்க அப்படின்னா யூஆர் ஜிஎல் வின்னராக இருப்பீங்க. அதாவது பார்த்தீங்க ஃபஸ்ட் பேட் பண்ணக்கூடிய டீம்ஸ்லேருந்து டாப் ஆர்டரை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு 3 பேட்டர்ஸ் வரை நீங்கள் மிஸ் பண்ணி பார்க்கலாம். ரொட்டேஷனில் கூட ஒரு 3 பேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேட்டர்ஸ் வரை நீங்கள் மிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ சப்போஸ் இந்தியா ஃபஸ்ட் பவுட் பண்ணுறாங்கன்னா சுயரா நீங்கள் ஸ்டெர்லிங், பால் பிட்னி, டெக்டர் 3 பேரில் இருந்து ஒரு 2 பேரை ட்ரா பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஜிஎல்ல நியரஸ்ட்டாக போக முடியும். ஏன்னா அந்த மாதிரி தான் பிட்ச் ரிப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக பிட்சோட ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இனிஷியல் விக்கெட்ஸுங்கிறது சுயரா இருக்கும். ஸ்விங் ஆனாலும் சரி, பால் ரைஸ் ஆனாலும் விக்கெட்ஸ் எடுப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி இந்தியன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா டாப் 3 பேட்டர்ஸ், டாப் 4 பேட்டர்ஸ் வரை நம்ம கன்சிடர் பண்ணும்போது சுயரா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேட்டர்ஸ் வரை அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 3 விக்கெட்ஸ் கூட விழுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா இனிஷியலாக வந்து மார்க் அடேயர் அண்ட் வந்து இப்போ கிரேக் யங், லிட்டில் 3 பேருமே பவர்ஃபுல்லாக இருக்காங்க பவுலிங்கில். ஸோ இந்த பிட்ச்சு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங்காக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது டாப்பில் நீங்கள் யாரை அவுட் பண்ணி எடுக்கிறீங்க, ட்ரா பண்ணி கரெக்டாக ட்ரா பண்ணுறீங்களோ நீங்கள் ஜிஎல் வின்னராக இருக்க முடியும். அப்போ அந்த மாதிரி கெஸ் பண்ண அப்போ நம்ம வந்து முக்கியமான பேட்டர்ஸை ட்ரா பண்ணும்போது நம்ம சில நேரங்கள் அவங்க ப்ளே பண்ணிட்டாங்கன்னா நம்ம போட்ட அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாஸை பற்றி ஒரி பண்ணால் நம்ம ஜிஎல் வின் பண்ண முடியாது. அதை மைண்டில் வச்சுட்டு அந்த பேசிஸில் ரொட்டேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுயரா நீங்கள் ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் பேட்டிங் இப்போ வந்து நம்பர் 3 அல்லது பார்த்தீங்கன்னா 4, 5 அந்த மாதிரி பேட்டர் அப்படின்னா ரிஷப் பண்ட் அண்ட் ஹர்திக் பாண்டியா ஒரு பெஸ்ட்டாக பேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம பிக் பண்ணும்போது ஒரு நல்ல ஜிஎல்ல நியரஸ்ட்டாக போகலாம். நீங்கள் இப்போ கேப்டன் விசியை பொறுத்தளவில் நீங்கள் மேக்ஸிமம் பவுலர்ஸில் போகிறதே ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். சப்போஸ் இந்தியன் பவுலர்ஸ் வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ பும்ரா மாதிரி பவுலர்ஸை சுயரை நீங்கள் பிக் பண்ணிங்க. இனிஷியலாக விக்கெட் விளையாட்டாலும் டெத் அண்ட் மிடில் விக்கெட்ஸ் எடுப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இனிஷியலாக கூட விக்கெட்ஸ் எடுப்பதற்கு நிறைய பாசிபிலிட்டி. ஏன்னா பால் பிட்னி மாதிரி ஸ்டெல்லிங் மாதிரி அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனோடைய விக்கெட்டை வந்து ஈஸியாக எடுப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ பும்ரா அது மாதிரி ஹர்ஷீப் சிங்கு இப்போ நம்ம பும்ரா எல்லாருமே அதிகமாக கேப்டன் விசி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஹர்ஷீப் சிங் அந்தளவுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி பிட்ச் வந்து ஒரு ஆப்டான பிட்ச் தான். சுயரா வந்து சிராஜ் அண்டு ஹர்ஷீப் சிங்குமே. அப்போ 3 ஃபாஸ்ட் பவுலருமே நம்ம கம்பல்சரி கேப்டன் விசியில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா 3 பேருக்கு யாருக்கு விக்கெட் அதிகமாக விழுக போகுதுன்னு சொல்ல முடியாது, கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா சில நேரங்களில் பும்ராவை அந்தளவுக்கு அடிக்காமல் ஆடிடுவாங்க. அப்போ சிராஜ் அண்ட் ஹர்ஷீப் சிங்கை டார்கெட் பண்ணும்போது அவங்களுக்கு விக்கெட் லூஸ் ஆகும். அவங்கள்ட்ட விக்கெட்டை விடுவாங்க. அப்போ அவங்க 3 ஆர் 4 விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கங்க. அந்த மாதிரி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டீம்ஸ் எடுக்கிறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். சப்போஸ் குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு பவுலரை வந்து எந்த மாதிரி டைமில் நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா செகண்ட் பவுல் பண்ணால் சுயராக ட்ரை பண்ணுங்கள். அந்த 16வது 17வது ஓவர் பவுல் பண்ணும்போது ஈஸியாக விக்கெட்ஸ் அதிகமாக கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்கும். அது ஒரு விஷயம் இருக்குது. சப்போஸ் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் கூட ஒரு விசி அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு எபிலிட்டி இருக்குது. ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா பொறுத்தவரை இந்த மாதிரி சின்ன டீம்ஸுக்கு எதிராக கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் பவுல் பண்ணும்போது ஒரு 3 ஆர் 4 விக்கெட் நிறைய மேட்சஸ் எடுத்திருக்காரு சின்ன டீம்ஸுக்கு எதிராக. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அந்த மாதிரியும் கெஸ் பண்ணிக்கணும். ஆனால் ஹர்திக் பாண்டியா அந்தளவுக்கு பண்ண முடியுமான்றதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா பவுன்சிங் பால் இந்த மாதிரி பால்லாம் ஈஸியாக ஓரளவு அவங்களால ஆட முடியும். ஸோ சரி அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஸ்பின்னருக்கு நிறையா ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. இந்த ஹசரங்கா மாதிரி பவுலர்ஸ்லாம் நிறையா விக்கெட்ஸ் அயர்லாந்து டீம்ஸ் விட்டுருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவோ
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவோ ஒரு மோர் விக்கெட் டேக்கராக இருப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. ஸோ பேட்டிங்கை பொறுத்தளவில் ரிஷப் பண்ட் ஒரு டீசென்ட் பேட்டிங் மிடில் ஆர்டரில் இருக்கிறதுனால கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா ஸ்வீராக கொடுக்க முடியும். இந்த டாப் 3 பேட்டர்ஸு கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மேக்ஸிமம் 2 பிளேயர் வர பார்த்தீங்கன்னா டீமில் வராமல் போக நிறையா சான்சஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா 2 பேருமே மேட்சை கூட ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா கம்மியான ஒரு 100 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா அப்படின்னா ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கேஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா கூட ஒரு விசி யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஸ்வீரை நீங்கள் டாப் 3 பேட்டர்ஸை நீங்கள் கேப்டன் விசியாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்காக முடியறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஓப்பனர்ஸை ட்ரை பண்ணாமல் இப்போ சேசிங்கில் விராட் கோலி ஸ்வீரா நீங்கள் கேப்டன் விசி கொடுத்துக்கலாம். சேசிங்னா அதில் மாற்றமே கிடையாது. ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தால் ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த பர்டிகுலர் வெனியூவை பொறுத்தளவில். ஸோ அதனால் சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மிடில் செகண்ட் ஒன் டவுன் ஆகிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஷப் பண்ட் மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் என்னைய பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸில் போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அதே சமயம் இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுமே டாப் 3 பேட்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஆனால் பவுலர்ஸில் ரொம்ப 3 பேருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ டாப்பில் உள்ள பேட்டர்ஸ் அவுட் ஆகும்பொழுது மார்க்கடேயர் வந்து சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு கேப்டன் விசி அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் மேட்சஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்கான எவிடன்ஸ்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். கிரேக் யங் நிறைய டைமில் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் அதை பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து டிலானி நிறையா இப்போ வந்து கேம்பர் அந்த அளவுக்கு ஓவர் பவுல் பண்ணுறது இல்லை. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் மெக்கார்த்தி இல்லை அப்படின்னா ஒரு சில ஓவர் பவுல் பண்ணுவார். அதை கெஸ் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி டைமில் கேம்பர் மாதிரி பிளேயர்ஸை வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அது மாதிரி கம்ப்ளீட்டாக டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ஸில் டோக்ரல் அண்ட் டக்கருடைய பேட்டிங் ஓரளவு டீசெண்டாக இருக்கும். அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நம்ம ரொட்டேஷன் பேசிஸில் ஒரு 4 பிளேயரோ அல்லது 3 பிளேயர்ஸை பிக் பண்ணால் மட்டும் நீங்கள் ஜிஎல்ல வின்னர்ஸாக இருக்க முடியும். சப்போஸ் இப்போ வந்து இங்கே அயர்லாந்து வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 3 பவுலர்ஸில் சுயராக நீங்கள் 3 பவுலர்ஸை கூட பிக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பேட்டர்ஸ் அல்லது ஆல் அவுட் யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணிக்கலாம். இவங்களில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். பிச்சு கொஞ்சம் ஹார்ட்னஸாக இருக்கனால விக்கெட் எடுப்பதற்கான நிறைய சான்ஸ் இருக்குது. மார்க்கடையர் மாதிரி பிளேயரை பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்கிறதுனால ஒரு ரிஸ்கியாக கேப்டன் விசி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்குன்னு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதை மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் யங்கு கூட நீங்கள் ஒரு விசி அல்லது கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் பவுல் பண்ணால் அந்த மாதிரி டைமில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஓகே. அது மாதிரி மெக்கார்த்தி கூட சில நேரங்களில் மார்க்கடையர் ஃபெயிலியர் ஆகும்போது மெக்கார்த்தி பேட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. சப்போஸ் ட்ரை பண்ணால் ஓவர் ரிஸ்க் எடுக்கணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே. ஹை பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்கெல்லாம் இந்தியன் பேட்டர்ஸை தான் அதிக அளவு ஹை பிக்காக எடுத்திருக்காங்க. மார்க்கடேயர் அண்ட் லிட்டில் 2 பேரை மட்டும்தான் ஹை பிக்கில் எடுத்திருக்காங்க. வேறு எந்த பிளேயர்ஸுமே பேட்டர்ஸில் ட்ரை பண்ணல. ஸோ லிட்டிலில் வந்து நிறைய நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேக் யங்கு ப்ளே பண்ணும்போது லிட்டில் டவுன் ஆகிருக்காரு. ஏன்னா அவர் மிடில் அண்டு அந்த இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2 ஓவர்ஸ் முடிச்சிடுவார். அப்புறம் மிடில் பவுல் பண்ணி முடிச்சிடுவார். டெத்துக்கு போக மாட்டார். ஸோ அந்த மாதிரி டைமில் அடையர் அண்ட் யங்கு தான் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க பவுல் பண்ணும்போது. கிரேக் யங்கு இருக்கும்போது. ஸோ கிரேக் யங்கு இல்லாத நேரங்களில் லிட்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. டெத்தில் பவுல் பண்ணி ஒரு 6 விக்கெட்டுக்கெல்லாம் ரீசெண்டாக எடுத்திருக்காரு. ஸோ அந்த எபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணோம் அப்படின்னா லிட்டில் இப்போலாம் நம்ம எங்கே ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த மாதிரி கம்பல்சரி பிக்கில் மார்க்கடையரை சுயராக நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆல்ரவுண்டர் பேசிஸில் ரவீந்திர ஜடேஜா கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். கம்பல்சரியாக வச்சுக்கலாம். அப்போ பும்ராவை கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம். ஹர்திக் பாண்டியாவை நீங்கள் ஒரு சில ட்ரா பண்ணி தான் பார்க்கணும். ஒரு சில டீம்ஸில் ட்ரா பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இங்கே பேட்டர்ஸில் இந்த 3 பேருமே நீங்கள் அல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து கண்டிப்பாக யாரை ட்ரா பண்ணணுமே பாருங்கள். 1 ஆர் 2 பேர்ஸை கம்பல்சரி நீங்கள் ட்ரா பண்ணி தான் பார்க்கணும். கம்பல்சரி பிக்காக நீங்கள் ரிஷப் பண்டை பிக் பண்ணிக்கலாம். சுயராக அதில் மாற்றமே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா இந்த மாதிரி சின்ன டீம்ஸ்க்கு எதனா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்தாலுமே பேட்டிங்கில் சப்போஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். கேச்சிங் பொசிஷனில் நிறையா ஃபீல்டு பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி டீம் டைமில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மார்க்கடையர் ஒரு கேப்டனே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் 1, 2, 3, 4 இந்த 4 பிளேயர்ஸை வந்து கம்பல்சரி பிக்காக வச்சுட்டு மற்ற பிளேயர்ஸை ரொட்டேஷன் பேசிஸில் நீங்கள் பிக் பண்ணால் மட்டும்தான் ஜிஎல் வின் பண்ண முடியும். இந்த மேட்சை பொறுத்தவரை ஈஸியான மேட்ச் கிடையாது. ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு பிச்சு வந்து ரொம்ப ஹார்ட்னஸ் இருக்குது. ஸோ இந்தியன் பேட்டர்ஸுக்குமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பேட் பண்ண அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஒருவேளை இந்தியா ஃபஸ்ட் பவுலிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா சுயராக டாப் 3 பேட்டர்ஸ்லேயே மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸை அடித்து வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் டீம்ஸை பிக் பண்ணுற ஒரு சாய்ஸாக இருக்கும். மீடியம் பிக் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ டக்கர், ஸ்டெர்லிங், ஸோ குல்தீப் யாதவ் 3 பேர் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து 1 ஆர் 2 பிளேயர்ஸை ட்ரை பண்ணிங்க. நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். குல்தீப் யாதவ் பெட்டராக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்மால் ஸ்டெர்லிங் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். டக்கர் ஒரு சில மேட்சஸ் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ அதுக்கடுத்து லீஸ்ட் பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஜெய்ஸ்வால் பிளேஸில் சப்போஸ் சிவம் துபே வந்தால் அந்த பிளேஸில் வச்சு கன்சிடர் பண்ணுங்கள், அதை மைண்டில் வச்சுங்க. மற்றபடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் டாப் 3 பேட்டர்ஸ், அதாவது பால் பிர்னி, டெக்டர், ஸ்டெர்லிங் அந்த மாதிரி 3 பேரும் ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் டக்கரு, டோக்ரல், டிலானி, ஸோ கேம்பர் அந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த 3 பிளேயர்ஸில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பிக் பண்ணணும். கேம்பரையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். கேம்பர் நல்ல ஒரு சாய்ஸ். கேம்பரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிங்க. இந்த 4 பிளேயர்ஸுக்குள்ள நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் அண்ட் ஹர்ஷீப் சிங் லீஸ்ட் பிக்கில் ஓரளவு மீடியமான பிக்கில் தான் பிக் பண்ணியிருக்காங்க. லீஸ்ட் பிக்காக நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதில் ஹர்ஷீப் சிங்கை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். சிராஜை நீங்கள் வந்து ஒரு சில டீம்ஸில் கேப்டனாகவே கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா இனிஷியல் ஸ்விங் இருந்ததுன்னா அந்த மாதிரி டைமில் வச்சு செஞ்சுருவார். ஆனால் ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பூராக இருக்குது, அதையும் மைண்டில் வச்சுங்க. கிரேக் எங்கு எல்லாருமே பிக் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அந்த மெக்கார்த்தி அண்டு கிரேக் எங் எனி ஒன்று பிக் பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ரொட்டேஷன் பேசிஸில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே, எல்லாருமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கம்பல்சரி பிக் அந்த இதில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னா சுயரா வந்து நம்ம இங்கே இந்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெக்டர் வந்து நம்பர் 3ல் பேட்டிங் வர்றாரு. ஒரு சில ஓவர் பவுல் பண்ணுறாங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால இந்தியன் சைடு ஒரு சில ஓவர் பவுல் பண்ணுறாங்க வாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி டைமில் ஒரு 10-20 ரன் அடித்து ஒரு விக்கெட் எடுத்தால் டீமில் வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி கேஸ் பண்ணிங்க. பால் பெர்னியோடைய ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. பிக்கிங் வைஸாகவும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு சில டீம்ஸில் சுயராக ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இவங்க 2 பேரும் ஃபெயிலியர் ஆவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து டோக்ரல், டிலானி அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிங்க. எங்கே கம்பல்சரி பிக்காக கூட நீங்கள் வந்து ட்ரை ஃபஸ்ட் பவுல் பண்ணால் சுயராக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஹர்ஷீப் சிங் இந்த மாதிரி பிச்சுக்கு அடாப்டாக இருப்பார். சுயராக நீங்கள் பிக் பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இங்கேருந்து ரொட்டேஷன் பேசிஸில் பிளேயர்ஸை பிக் பண்ணுறதா நல்ல ஒரு சாய்ஸ். சப்போஸ் நீங்கள் வந்து ஜெய்ஸ்வால் பிளேஸில் சிவம் துபே வந்தாருன்னா கம்பல்சரி பிக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா உங்களை பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறதுனால விராட் கோலி கேப்டன் விசி அதிகமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் சுயராக நீங்கள் வந்து கேப்டனாக விசியை ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங்காக தான் வெரி டஃப், அதை மைண்டில் வச்சுங்க. ரோஹித் சர்மாவும் அதே மாதிரி விஷயம் தான். நீங்கள் ஹர்திக் பாண்டியாவோ அல்லது பும்ராவோ ட்ரை பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸ். ஏன்னா சில ஹர்திக் பாண்டியா 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா சுயராக ஒரு 2 அல்லது 3 விக்கெட்ஸ் சுயராக எடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இவங்க 2 பேரில் போகிறது ஒரு பெட்டரான சாய்ஸ். இவங்க 2 பேரில் போகிறது டஃப் சாய்ஸு. விராட் கோலி செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் போகிறது பெட்டராக இருக்கும். ரிஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ் இங்கே வந்து ரிசர்வ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஜெய்ஸ்வால் இல்லை. ஸோ சிவம் துபே வந்தால் ஜெய்ஸ்வால் இருக்க மாட்டார். ஸோ அந்த சிவம் துபே ஜெய்ஸ்வால் இருந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே ரிசர்வ் பண்ண நீங்கள் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ரிசர்வ் பண்ண கன்சிடர் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடையர், லிட்டிலோடைய ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், ஹர்ஷீப் சிங் சுயராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து குல்தீப் யாதவ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா சுயராக நீங்கள் வந்து ரவீந்திர ஜடேஜா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். சில நேரங்களில் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆகிறதுனால ரவீந்திர ஜடேஜா அண்ட் குல்தீப் யாதவே மேட்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். சப்போஸ் இனிஷியலாக வந்து சிராஜ், ஹர்ஷீப் சிங், பும்ரா பவுல் பண்ணும்போது ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. மீதி உள்ள 8 விக்கெட்ஸையும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி உள்ள பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது ரவீந்திர ஜடேஜா அண்ட் குல்தீப் யாதவ் அந்த மாதிரி பார்க்குறேன். ஒரு சில டீம்ஸில் நீங்கள் ரெஸ்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரவீந்திர ஜடேஜா அண்ட் குல்தீப் யாதவ் செகண்ட் பவுல் பண்ணும்போது கேப்டன் விசி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக கேப்டன் விசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, ஸோ இதுக்கு வந்து இதில் ப்ரீவியஸாக இந்தியா வெர்சஸ் அயர்லாந்து ப்ளே பண்ண ஒரு சில மேட்சுடைய ஸ்கோர் கார்டு கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து மேக்ஸிமம் மேட்சஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ சுயராக எடுத்திருக்காரு. அதனால் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. ரவி பிஷ்னாய் பாருங்க 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் பேட்டர்ஸ் யாருமே இல்லை, அது இப்போ ப்ளே பண்ணலை. ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் வந்து பாருங்கள் ஜெய்ஸ்வால் அந்தளவுக்கு ரேட்டாக இல்லை. விக்கெட் டேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா தொடர்ந்து விக்கெட் டேக்கராக இருந்திருக்கார். ஸோ அதே மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து டீம்ஸ் ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பால் பின்னி ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ், டக்கர் ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸ்டெர்லிங் ஓரளவு கொடுத்துருந்தாலும் இப்போ ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போராக தான் இருக்குது. கிரேக் எங்கே பாருங்கள் 3 விக்கெட் கால் எடுத்திருக்காரு. மார்க் அடையர் 3 விக்கெட் கால் எடுத்திருக்காரு. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பிக் பண்ணணும். ஸோ இந்த ஒரு மேட்ச் வந்து பாருங்கள் மார்க் அடையர் ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் ஆஃப் த சீரீஸை வந்திருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். கம்பல்சரி பிக்காக நீங்கள் வச்சுக்கோங்க. அது மாதிரி டோக்ரல் ஒரு சில டீம்ஸ் எப்போ எந்த மேட்ச் ப்ளே பண்ணுவார் நம்ம சொல்ல முடியல. ஸோ அதை மைண்டில் வச்சு பிக் பண்ணுங்கள். அடையர் வந்து விக்கெட் டேக்கராக தொடர்ந்து இருக்காரு. எங்கும் தொடர்ந்து இருந்திருக்காரு. டிலானியும் ஒரு விக்கெட் இறக்கராக தொடர்ந்து இருந்திருக்காரு. ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் டேக்கரில் மெக்கார்த்தி, லிட்டில் ஒரே ஒரு டீமில் மட்டும் நீங்கள் வந்து பவுலர்ஸை மட்டும் பிக் பண்ணிவிட்டு சப்போஸ் இவங்க வந்து அயர்லாந்து வந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா பவுலர்ஸில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக விக்கெட் காலியாகுது. யாருமே பேட்டிங்கில்
சரியாக பண்ணலை. அந்த மாதிரி நீங்கள் அடையர் மட்டும் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து மார்க் அடையர், அது வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கே, அதாவது மார்க் அடையர், யங்கு, லிட்டில், மெக்கார்த்தி, சப்போஸ் மெக்கார்த்தி இருந்தால் கூட மெக்கார்த்தி அவங்களையெல்லாம் பிக் பண்ணிவிட்டு பேட்டர்ஸை யாரையுமே பிக் பண்ணாமல் கூட ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற ஐடியா உங்களுக்கு புரியுதான்னு தெரில, திரும்ப நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ரீசெண்ட் இந்தியன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்க ரிஷப் பண்ட் இவங்களாம் இது வந்து வார்ம் அப் மேட்ச்சில் ப்ளே பண்ணது. ஹர்திக் பாண்டியா டீசன்ட் பேட்டிங், சூரியகுமார் யாதவ் டீசன்ட் பேட்டிங். விக்கெட்டுக்கில் ஹர்ஷீப் சிங் சுயராக இருந்திருக்காரு, சிவம் தோடு 2 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. அக்ஷர் பட்டேல் இருப்பாரான்னு பார்த்துங்க. ஸோ இருந்தால் எந்த மாதிரி பிளேயிங்கில் அவன் சேஞ்ச் ஆகும் அதை பார்த்துக்கணும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரே ஒரு மேட்ச்சு 121 ரன்னு ஆப்கானிஸ்தான் அடித்தார். ஸோ மற்றபடி எந்த மேட்சுமே பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இல்லை. ஸோ அதை பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடியிருக்காரு. சிவம் துபே ரீசெண்டாக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. விக்கெட் டேக்கிங்லையும் கலக்கியிருக்காரு. அது மாதிரி ஹர்ஷீப் சிங் 3 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. இன்டர்நேஷனல் மேட்ச் அக்ஷர் பட்டேல் எடுத்திருக்காரு, ரவி பிஷ்னா எடுத்திருக்காரு. ஸோ அது பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெக்கார்த்தி பாருங்கள் 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. ஒயிட் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அது வந்தால் பிக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸ். ஜோஸ்வா லிட்டில் ரீசெண்டாக நல்ல விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. பேட்டிங்கில் ஓரளவு டீசெண்டாக இருந்திருக்காங்க, அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஸோ இங்கே வந்து பாருங்கள் விக்கெட் டேக்கில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கார்த்தி, அடையர், ஸோ அவங்களாம் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. இங்கே வந்து அடையர் பாருங்கள் 36 பாலில் 72 ரன்ஸ் பக்காவாக பேட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அடையர் கம்பல்சரி பிக்காக வச்சுங்க எல்லா டீம்ஸ்லையுமே. ஸோ அது மாதிரி இந்த ஒரு மேட்ச் வந்து பார்க்கும்பொழுது ஜோஸ்வா லிட்டில் 2 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு, கிரேக் யங்கு 2 விக்கெட்டு, மார்க் அடையர் 3 பேருமே 2 விக்கெட் எடுத்துவாங்க. இந்த மேட்ச் அது இது மாதிரி தான் சொன்னேன். இந்த 3 பிளேயர்ஸையும் ஃபஸ்ட் போல் பண்ணால் கம்பல்சரி பிக்காக வச்சுட்டு மெக்கார்த்தி கூட இருந்தால் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். கம்பல்சரி பிக்காக வச்சுட்டு இல்லை மேலே ஒரு பேட்டர்ஸ், இந்த 3 பேரையும் கம்பல்சரி வச்சுட்டு மேலே ஒரு பேட்டர்ஸ், எனி ஒன் பேட்டர்ஸை நீங்கள் பிக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு 4 பிளேயர்ஸ் வரை கம்பல்சரி பிக்காக கொண்டு போகலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் மார்க் அடையர் தொடர்ந்து மார்க் அடையர் விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஜோஸ்வா லிட்டில் ஒரே ஒரு மேட்ச் வச்சு செஞ்சுருக்காரு, 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஆனால் இந்தியன் பேட்டர்ஸுக்கார ஓரளவு டீசென்ட் பவுலிங் கொடுக்க முடியும். பிச்சும் அவருக்கு சப்போர்ட்டிங்கான பிச்சு தான். அதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. ரிஸ்க் எடுக்கிறதுனா நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ ஓகே, அதை மைண்டில் வச்சுங்க. சரி இப்போ ஓகே, இப்போ மாடல் டீம் நம்ம ஏற்கனவே காமிச்சேன். ஸோ இது ஒரு மாடல் டீம், அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு எஸ்எல் டீமாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஜிஎல் டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா அண்டு விராட் கோலியை வீசியாக கொடுத்துருக்கேன். இது இந்தியா வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது ஓரளவு டீசெண்டாக விக்கெட் டேக்கராக இருக்க முடியும். ஸோ பேட்டிங் பண்ண முடியும் சுயரா விராட் கோலி, அவரே வின்னர்ஸாகவும் இருக்க முடியும். ஸோ அந்த அடிப்பில் கொடுத்துருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு டீமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பால்பிர்னியை நீங்கள் விட்டுட்டு கீழே மெக்கார்த்தி இருந்தால் மெக்கார்த்தியை பிக் பண்ணிக்க, அது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, உங்களுக்கு ப்ரைம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா சுயராக நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணுங்கள். டீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்கணும். ஜிஎல் சுயராக வின் பண்ண முடியும். ஏன்னா இந்தியா தான் ஒன் சைடாக வின் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேப்டன் விசி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பவுலர்ஸில் போகிறது தான் பெட்ரு. ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் நோ ப்ராப்ளம். பிச்சை பொறுத்தளவில் கம்ப்ளீட்டாக பவுலர்ஸுக்கு ஃபேவராக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பவுலர்ஸ் அண்டு அயர்லாந்து பவுலர்ஸ் இந்த மாதிரி கேப்டன் விசி கொடுக்குறது தான் ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.